ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் வழங்கி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி விவகாரம் அப்படின்றது தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழுவினுடைய மிக முக்கிய சாராம்சம். யாரோடு கூட்டணி அப்படின்றத பொதுச் செயலாளருக்கு அதற்கான முழு அதிகாரத்தை வழங்குவார்கள். அந்த வகையில் கூட்டணிக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பொதுக்குழுவும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 16 தீர்மானங்களில் மிக முக்கியமானது இபிஎஸ்க்கு முழு ஒத்துழைப்பு, முழு அதிகாரம் அப்படின்றது தான் இந்த கூட்டணி விவகாரத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ அடுத்ததாக கூட்டணி பேச்சுக்கள், கூட்டணிக்கு யார் வரணும் யார் வேண்டாம் அப்படின்றத அதிமுக பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் அப்படின்னு இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தெரிகிறது. அதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முழு அதிகாரம் இபிஎஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய தகவல்கள் என்ன? வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மிக பிரதானமாக 2வது தீர்மானத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கக்கூடிய இந்த கூட்டணியில் முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இரங்கல் தீர்மானத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் பங்கேற்று கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு அதிமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டிஜிபி பதவியை கூட நிரப்ப முடியாமல் ஆட்சிக்கு ஆதரவான ஒருவரை நியமிக்க நினைத்து மத்திய அரசோடு மல்லு கட்டக்கூடிய செயலற்ற அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சமீபத்தில் மற்றும் தமிழ்நாட்டில் 51 கொலைகளும் 156 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளும் பதிவாகியுள்ளது. திமுக ஆட்சியின் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ அச்சம் இல்லை என்பதை காட்டுகிறது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நகராட்சி நிர்வாகத்தில் 2569 பணியிடங்களை நிரப்புவதில் பணியிடம் ஒன்றுக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை காவல்துறைக்கு பரிந்துரை செய்கிறது. இதற்கு எதிராகவும் தற்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளுக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் சென்னை, கோவை, மதுரை ஆகியவற்றுக்கு உடனடியாக மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்க வேண்டும் எனவும் இந்த பொதுக்குழு கூட்டமானது மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உரிய தகவல்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் எனவும் திமுக அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக 16வது தீர்மானமாக மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டளையை அமர்த்துவோம், அதில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமியை அமர்த்துவோம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 16 தீர்மானத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிற ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ, மனோஜ் பாண்டியனோ, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பிரிந்து சென்றவர்கள் குறித்து எந்த விதமான பேச்சும் தீர்மானமும் இடம்பெறவில்லை. மேலும் சமீபத்தில் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு மீண்டும் கோவையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரையும் சந்தித்தார். மீண்டும் கூட்டணியில் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமோ அல்லது பேச்சோ இதுவரை பேசப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக தற்பொழுது தீர்மானங்களை முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் வாசித்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.